10 மினிட்ஸில் ஈஸியாக குக்கரில் தேங்காய் பால் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன். சாப்பாட்டு அரிசி வந்து இங்கே நான் 2 டம்ளர் போல் வந்து எடுத்துக்கிறேன். அரிசியை ஒரு 45 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சீரக சம்பா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் சீரக சம்பா அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 300 கிராம் அரிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 கிராம் கேரட், 30 கிராம் வந்து பீன்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து பொடி பொடியாக நம்ம நறுக்கி வந்து எடுத்துக்கலாம். இது கூடவே நீங்கள் பட்டாணி உருளைக்கிழங்கு கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம இங்கே 100 கிராம் போல் பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். 50 கிராம் போல் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி தேங்காய் பால் சாப்பாட்டுக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. இது கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 6 பல் போல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து எடுத்துகிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு கூடவே நம்ம வந்து 2 பட்டை, 2 பீஸ் கிராம்பு, இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 பீஸ் ஏலக்காய் வந்து சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 6 குருமிளகு வந்து இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொரன்னு அரைச்சி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு பாதி அளவுக்கு நல்லா துருவிட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு 3 டம்ளர் போல் நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்திக்க போகிறோம். நீங்கள் சீரக சம்பா அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். அதனால 3 பேட்சாக வந்து தேங்காவை அரைச்சி தேங்காய் பாலை வந்து நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முதல் பால், 2வது பால், 3வது பால்னு 3 டைமும் வந்து நம்ம கோகோனட்டை நல்லா அரைச்சிட்டு அதோட பாலை வந்து நம்ம செப்ரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது உங்களுக்கு இந்த வந்து கொஞ்சம் இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக வேணும், தேங்காவோட ஃப்ளேவர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பை வந்து தேங்காய் கூடவே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் 3 டைம் எடுத்ததுக்கப்புறம் தனியாக ஒரு குண்டால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் போல் தேங்காய் பால் வந்து எடுத்துருக்கோம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி இலை வந்து நான் சேர்த்திக்கிறேன். பிரியாணி இலை இங்கே நான் பெருசாக இருந்ததுனால 1 சேர்த்திக்கிட்டேன். மீடியம் சைஸாக இருந்தால் 2 பிரியாணி இலை வந்து சேர்த்திக்கோங்க. இது கூடவே பட்டை 2 பீஸ், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு மராத்தி மொக்கு சேர்த்திட்டு 2 பீஸ் வந்து கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 10 முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் ஏலக்காய் மட்டும் 1 ஆட் பண்ணிவிட்டு நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் ஒரு கண்ணாடி பதம் வந்ததையுமே நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் பிரியாணி இலையை வந்து தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் கிளறிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க. இது ஒரு அளவுக்கு பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் நம்ம இது கூடவே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பிரியாணி செய்கிறப்ப வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா ஒரு கலர் கொடுக்கும். ஆனால் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்ப வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் இருந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளியும் நமக்கு வந்து நல்லா வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது. தக்காளியோட பச்சை வாசனை போனாலே போதும். தக்காளி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து நல்லா நுரக்கட்டி வரும். அது நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உப்பு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு போட்டதுக்கப்புறம் அரிசி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கும் செய்கிறது ஈஸியாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் ஒன்ஸ் செஞ்சு பார்த்துருங்க. சீரக சம்பா அரிசியில் நீங்கள் வந்து தேங்காய் பால் பிரியாணி இது செய்கிறீங்க அப்படின்னா 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். நான் சாப்பாட்டு அரிசிக்கு 3 விசில் வச்சு வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் 3 விசில் வச்சு சாப்பாட்டை திறந்தீங்க அப்படின்னா அடடா அப்படி இருக்கும். மறக்காமல் ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழேருந்து மேலே வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரெக்டாக விசில் வச்சு பக்குவத்தில் எடுத்தோம் அப்படின்னா கீழே சுத்தமாகவே அடிப்பிடிக்காது. அடிப்பிடிக்காமல் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துருங்க. அண்ட் கடைசியாக இறக்குறப்போ ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க. அண்ட் நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கு, இது கூட நீங்கள் பட்டாணி கூட சேர்த்திட்டு ஒன்ஸ் பண்ணி பாருங்கள். இது உங்கள் குக்கிங் புக் தமிழ். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சுவை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.